ما حراك بهذا أن يكبر قدرك عند الله. இதயம் கவலை கொள்கிறது, கண்கள் கண்ணீரை வடிக்கிறது, உள்ளம் நடுங்குகிறது பலஸ்தீன மக்களின் அவல நிலையை பார்க்கும் போது. உலகமும் மீடியாவும் சொல்வது போல இது யூதர்களின் முஸ்லிம்களின் பிரச்சனை அல்ல, பலஸ்தீனில் முஸ்லிம் அல்லாதவர்களும் வாழ்கிறார்கள். இது ஹமாஸின் இஸ்ரேலின் பிரச்சனை அல்ல, இது நீதி மறுக்கப்பட்ட மனிதநேயத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்ட அப்பாவி நீதியின் மக்களுக்கும் அநீதத்திற்கும் எதிரான பிரச்சனை. வரலாற்றின் உண்மையின் ஆழத்தை அறிந்தவர்கள் அதை உணர்ந்து கொள்வார்கள். இந்த நேரத்தில் நாம் என்ன செய்வது என்று நீங்கள் கேட்டால், இறைவனுடைய உதவியை கொண்டு வருவதற்காக அவனிடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். அவன் உதவி செய்தால் யாரும் மிகைக்க முடியாது, அவன் கைவிட்டால் யாரும் அவனுடைய உதவியை கொண்டு வர முடியாது. ஆனால் வெற்றி என்ன தெரியுமா? கட்டமைப்பு இல்லாத, ராணுவ பலம் இல்லாத, அப்பாவி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நீதியின் மக்கள் அநீதத்திற்கு எதிராக எழுந்து நிற்பதே வெற்றியின் அடையாளம் தான். இறைவனுடைய உதவி விரைவில் வரும். பிரார்த்தனையோடு காத்திருங்கள். அதற்காக ரஷ்யாவிலே இருக்கக்கூடிய குழந்தைகளை குறிபார்த்துக் கொள்கிறார். ஏன் கொள்கிறார்? ஏன் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மட்டும், அவர்கள் தங்கி இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் அளிக்கிறது? தந்தை தாயை விட்டுவிட்டு அவர்களுடைய கண்களுக்கு முன்னால் 10 மாதம் சுமந்த குழந்தையை தாயின் கண்களுக்கு முன்னால் நெற்றியிலே வைத்து சுடுகிறதே ஏன்? அடுத்த ஒரு தலைமுறை உருவாகிவிடக் கூடாது என்பதற்காக. இது யூதர்களை எதிர்க்கக்கூடிய அடுத்த ஒரு தலைமுறை இந்த பூமியிலே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான். அறிந்து கொள்ளுங்கள் முஸ்லிம் சமூகமே, வளருங்கள் உங்கள் பிள்ளைகளை குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில், மார்க்கத்தின் அடிப்படையில், ஈமானின் அடிப்படையில், சஹாபாக்களுடைய வரலாறுகளின் அடிப்படையில், அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழியின் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் குழந்தைகளை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த பெற்றோர்களுக்கு இந்த முஸ்லிம் சமூகம் கொடுக்க வேண்டிய உதவி, அவர்களால் அவர்களுடைய பிள்ளைகளை யூதர்களுக்கு எதிராக அல்லது முஸ்லிம்களுடைய சூழ்ச்சிகளுக்கு எதிராக வளர்க்க முடியவில்லை. உங்களுடைய குழந்தைகளை வளர்த்து அவர்களுடைய குழந்தைகளாக அவர்களுக்கு கொடுங்கள். அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை பாதுகாக்கும். அடுத்த தலைமுறை இந்த சமூகத்தை தூக்கி நிறுத்தும். இந்த உலகத்திலே முஸ்லிம்களுடைய ஆட்சியை, இஸ்லாமிய மார்க்கத்துடைய வேரை இந்த உலகத்திலே ஊன்றும். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியது போல, அல்லாஹ் எந்த ஒரு அடுக்குமாடி வீடையும், எந்த ஒரு குடிசையையும் அல்லாஹ் விட மாட்டான். இல்லா அத்கலஹு அல்லாஹு ஹாதா தீன், அதனுள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நுழைக்காதவரை அந்த காலம் விரைவில். கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்கான தயாரிப்புகளோடு வாழ வேண்டும். முஸ்லிம்களை கொலை செய்வது அவர்களுக்கு வேண்டுமானால் சாதாரணமாக இருக்கலாம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவுபடுத்துகிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன். முஸ்லிம்களை கூட பலர் கேட்கிறார்கள், அல்லாஹ் இதை பார்க்கவில்லையா? அல்லாஹ் இதை கண்காணிக்கவில்லையா? நான் இரக்கம் காட்டுகிறேன். சில முஸ்லிம்கள் பேசுகிறார்கள், ஒரு குழந்தை இறந்து கிடக்கிறது, என் உள்ளம் பதறுகிறது, எனக்கு மேலெல்லாம் இரக்கம் காட்டக்கூடிய அல்லாஹ் அவர்களுக்கு இரக்கம் காட்டவில்லையா? அதை ஏன் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் இன்னும் தடுக்காமல்? அல்லாஹ் சொல்லுகிறான், முஸ்லிம்களே, وَلَا تَحْسَبَنَّ اللَّهَ غَافِلًا عَمَّا يَعْمَلُ الظَّالِمُونَ. சூரத்துல் இப்ராஹிமை படித்து பாருங்கள், 42வது வசனம். அல்லாஹ் அநீதி செய்பவர்கள் அநீதி செய்யும் பொழுது அதை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று எண்ணாதீர்கள். இன்னமா யுஅخிருஹும் லியௌமின் தஷ்ஹஸு ஃபீஹில் அப்சார். என்ன நீதி கொடுக்க முடியும் இந்த உலகத்தில்? என்ன நீதி கொடுக்க முடியும்? மாலிக் யௌமித்தீன், தீர்ப்பு நாளிலே கண்கள் மூடாமல் நிலைமுற்று இருக்கக்கூடிய அந்த நாள் வரை அல்லாஹ் அவர்களை காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அவகாசம் கொடுக்கிறான் அவர்களுக்கு. அந்த நாள் வந்துவிட்டால் லா இலாஹ இல்லல்லாஹ், முடிந்தது அவர்களுடைய கதை. கண்ணியத்துக்குரியவர்களே,
முடிந்தது அவர்களுடைய கதை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் சொல்லுகின்றான், இவர்களை நீங்கள் மரணித்து விட்டார்கள் என்று எண்ணாதீர்கள். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்த அந்த குழந்தைகளை, அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்த அந்த வாலிபர்களை, அல்லாஹ்வுடைய பாதையில் இறந்த அந்த பெண்களை இறந்து விட்டார்கள் என்று கருதாதீர்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். அல்லாஹ் இடத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு உணவளிக்கிறான். என்ன பாக்கியம் வேண்டும் அதை விட ஒரு முஸ்லிம் இந்த உலகத்திலே எடுத்து செல்வது? லா இலாஹ இல்லல்லாஹ். காத்திருங்கள். வலக்கின்னக்கும் தஸ்தஅஜிலூன். அல்லாஹ்வுடைய உதவி இன்றே வர வேண்டும் என்று கருதுகிறீர்கள். நடக்காது. அப்படித்தான் நடக்காது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கென்று ஒரு தனி வழியை வைத்திருக்கிறான். அவனுக்கென்று ஒரு தனி முறையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்த வழி வரும் வரை உங்கள் ஈமானை உறுதிப்படுத்தி பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் பழுதிருப்பான். அல்லாஹ் பழுதிருப்பான். அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டான். அல்லாஹ் இந்த அநீதம் செய்பவர்களை அழிக்காமல் இருக்க மாட்டான். உலகம் பொறுத்திருந்தாலும், உலகம் உதவி செய்யவில்லை என்றாலும், உலகத்திலே எல்லோரும் முஸ்லிம்களுடைய யாருடைய கரமும் எங்களுக்கு தேவையில்லை. அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். ஹஸ்புனல்லாஹ். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். அவன்தான் அரசன். அவன்தான் நாட்டங்களை எழுதக்கூடியவன். அவன்தான் விதிகளை அமைக்கக்கூடியவன். அவனுடைய அறிவு இல்லாமல் இந்த பூமியில எதுவும் நடக்குமா? நடக்காது. லா இலாஹ இல்லல்லாஹ். வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. அந்த குழந்தையுடைய மரணம் அல்லாஹ்விற்கு தெரியாமல் இல்லை. அந்த பெண்ணுடைய மரணம் அல்லாஹ்விற்கு தெரியாமல் இல்லை. அந்த கணவன்மார்களினுடைய பெற்றோர்களினுடைய சகோதரர்களின் மரணம் அல்லாஹ்விற்கு தெரியாமல் இல்லை. இந்த உலகத்திலே ஒரு மரத்தில் இருந்து ஒரு இலை கீழே விழுந்தால் கூட அது அல்லாஹ்வின் அறிவில் இல்லாமல் விழாது. அல்லாஹ் அறிந்திருக்கிறான். அல்லாஹ் சோதிக்கிறான். ஆனால் அந்த சோதனை என்று நாங்கள் மௌனமாக இருப்பதா? நாங்கள் பேஸ்புக்கில் ஷேர் செய்து துவா செய்யுங்கள், லைக் செய்து கமெண்ட் செய்வது மட்டும்தான் எங்களுடைய பணியா? அந்த போட்டோக்களை பார்த்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொண்டு முஸ்லிம்களுக்கு இந்த நிலைமை இருக்கிறது, அவர்களுடைய உணர்ச்சியை தூண்டி விடுவதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய பணியா? முஸ்லிம் சமூகத்துடைய அறியாமையை பாருங்கள். எங்கு பார்த்தாலும் என்ன செய்தி கிடைத்தாலும் உடனே மக்களுக்கு பகிர வேண்டும். அது உண்மையா பொய்யா, என்ன நடக்கிறது, என்ன நோக்கம், அவர்கள் யார், என்ன செய்கிறார்கள், எங்கே வந்தார்கள், எப்படி ஆரம்பித்தார்கள், அவர்களுடைய பின்புலம் என்ன என்பதை எல்லாம் அறியாமல் உடனே பேஸ்புக்கில் அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்தால் லா இலாஹ இல்லல்லாஹ். உணர்ச்சிகள் அல்ல கண்ணியத்துக்குரியவர்களை நாம் காட்டுவது. உணர்ச்சிகளை காட்டினால் எமக்கு எதிராக எம்மை விட அதிகமாக உணர்ச்சியை காட்டுவதற்கு எதிரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எம்மை விட பல மடங்கு உணர்ச்சிகளை காட்டுவதற்கு முஸ்லிம்களுடைய எதிரிகள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். உணர்ச்சியை காட்டுவதல்ல ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய வேலை. அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டும். யார் உங்களுக்கு உதவி செய்ய முடியும்? அவனை விட ஃபஃபிர்ரு இலல்லாஹ். விரைந்து வாருங்கள், தட்டுங்கள் அவனுடைய கதவை. உலகத்தின் எந்த அரசாங்கமும் உங்களுக்கு கதவை திறக்கவில்லை என்றால் வேண்டாம், அல்லாஹ்வின் கதவை தட்டுங்கள். அல்லாஹ் பதிலிலே முஸ்லிம்களுக்கு எப்படி மலக்குகளை இறக்கி உதவி செய்தாரோ அது போன்ற கஸாவிலே இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம்களுக்கும் அல்லாஹ் மலக்குகளை இறக்கி உதவி செய்வார். உங்கள் சகோதரரின் மனைவிமார்கள் அவர்கள், உங்கள் பெற்றோர்கள் அவர்கள். யாருக்கு உணவில்லையோ, யாருக்கு அதனுடைய துடிப்பு இல்லையோ, யாருடைய உள்ளத்தில் யார் இறந்தால் என்ன, யார் செத்தால் என்ன என்ற கவலை இல்லையோ, எழுதிக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஈமான் இன்னும் உங்களிடத்திலேயே முஸ்லிமாக நீங்கள் அங்கீகரிக்கப்படவில்லை. முஸ்லிம்கள் அல்ல, ஒரு முஸ்லிம் உலகத்திலே எந்த நாட்டிலே, எந்த இடத்திலே, எந்த மூலையிலே ஒரு முஸ்லிமின் மீது ஒரு சிறிய தூசி பட்டாலும்
உலகத்திலே கடைக்கோடி முனையிலே வாழக்கூடிய ஒரு முஸ்லிம் அவனுடைய கண்களால் உள்ளத்தால் அதை உணர்வான். சஹாபாக்களை உருவாக்கினார்கள் அல்லாஹ்வுடைய தூதரப்படி. சிரியாவில் இறக்கக்கூடிய குழந்தைகள், கஸாவில் இறக்கக்கூடிய குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய தலைமுறை, உங்கள் குடும்பம். அவர்கள் உணவை சாப்பிடும் பொழுது யோசியுங்கள். உணவில்லாமல் பசித்துக் கொண்டு அகதிகளாக சொந்த நாட்டிலேயே தங்களுடைய குழந்தைகளின் மரணத்தையும், பெற்றோர்களின் மரணத்தையும், மனைவியின் கற்புகள் அழிக்கப்பட்ட மரணத்தையும் தங்களுடைய கண்களால் பார்த்து கொண்டு சாப்பிடாமல் பசிகளை வாடக்கூடிய கணவன்மார்களை, கணவனை இழந்து குழந்தைகளையும் இழந்து இருக்கக்கூடிய வீட்டையும் இழந்து என்ன செய்வது என்று தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் சகோதரனின் மனைவிமார்களை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். லா இலாஹா இல்லல்லாஹ்